தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி அதிமுக குறித்து அவதூறாக பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் அதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவில் இருந்து OPS நீக்கப்பட்டது 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எனவும், தமிழ்நாட்டில் ஒரே அலைதான் வீசுகிறது, அதுவும் அதிமுக அலை என கூறினார். இதையடுத்து ஜனநாயக நாட்டில் தேர்தலில் போட்டியிட அனைவருக்கும் உரிமை உண்டு எனவும், ஓ பன்னீர்செல்வம் பெயரில் தேர்தலில் நிற்கும் 5 பேருமே தகுதியானவர்கள்தான் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாக தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஏதாச்சும் மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டன். உங்க கூடயே இருந்தார் பாவம். 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவல்ல.